ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம சக்குலண்ட் எப்படி பாட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நான் வாங்கி வச்சுருக்க சக்குலண்டு. இதுக்கு இந்த சைஸு பாட் எடுத்திருக்கேன். அப்புறமா பேபி சிப்ஸு, இது என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ரிவர் சாண்டு, கொஞ்சம் செம்மண், அப்புறமா வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்துருக்கேன், போன் மீல் சேர்த்துருக்கேன், ராக் பாஸ்பேட் சேர்த்துருக்கேன், சீவீடு ஜெல் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் சாம்பல் அதாவது கறித்துண்டெல்லாம் சேர்த்துருக்கேன். இதுதான் அதுக்கு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹோலில் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த பேபி சிப்ஸை போட்டுறணும். எல்லாத்துலேயுமே இந்த 2 இன்ச்சுக்கு பேபி சிப்ஸ் போட்டுட்டோன்னா நமக்கு தண்ணி எல்லாம் வந்து ஈஸியாக ஊற்றுறது ட்ரெயின் ஆயிரும். அப்போ அதுக்குள்ளே தேங்காது. ஓகேவா? அப்புறம் இந்த பாட்டிங் மிக்சரை நம்ம அதுக்குள்ளே போட்டுறோம். சக்குலண்ட்டுக்கு கொஞ்சம் டெப்த்து அதிகம் உள்ள ஒரு பாட்டு வச்சிட்டோன்னா நமக்கு அது நல்லாவே க்ரோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளான்ட் எடுத்து இதுக்குள்ளே வைப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சக்குலண்டையும் அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாட்டிங் மிக்ஸை அப்படியே போட்டு விட்டுறலாம். ரொம்ப வந்து அமுத்தக்கூடாது. ஏன்னா அது சென்சிட்டிவ் பிளான்ட்டு. அதுக்கு லீஃப்லெல்லாம் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு ஏதாவது டேமேஜ் ஆகிட்டுன்னா அது அப்புறம் அழுகி போகும். நம்ம இதில் வந்து எதுவும் கம்பியோ எதுவும் வச்சு போடக்கூடாது. கை வச்சு தானே போட்டு
இதை ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த டேமேஜும் இருக்காது. பாருங்கள், பாட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.